மக்களே, கனடாவில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகி வின்டர் தொடங்க போகுது. அதனால் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரோட்டில் காரில் போகும்போது இந்த சன்ஃபார்ம்னு ஒரு கடையை பார்த்தேன். இந்த சன்ஃபார்ம் கடை எப்படின்னா, டைரெக்டாக அங்கே விவசாயிகிட்டேருந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு இங்கே வச்சு விற்பாங்க. அதுதான் சன்ஃபார்ம் கடை. ஸோ அதை பார்த்தவொன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்கு சன்ஃபார்மை உள்ளே காட்டலான்னு தோணிட்டு, அதனால் கடைக்கு உள்ளே பூந்துட்டேன். சரி வாங்க, அதில் வெளியே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு. இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் நம்ம ஊரில் பிளாட்ஃபார்ம் கடையில் போட்ட மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள்லே எத்தனை வகை ஆப்பிள் பாருங்கள், செம்மையாக இருக்கா. நம்ம ஊர் பிளாட்ஃபார்ம் கடையே தான். பேரிக்காய் பாருங்கள், பார்த்துட்டிங்களா. தக்காளியில் பாருங்கள் எவ்வளோ காணம் இருக்குன்னு, 99 சென்ட்டு தானா, 3/4 கிலோ 99 சென்ட்டு. பூசணிக்காய் பாருங்கள் எவ்வளோ காணம் பூசணிக்காய், பார்த்துட்டிங்களா. அன்னாச்சி பழம் பார்த்தீங்களா கொட்டி கிடக்குது. இங்கே ஒரு பூசணிக்காய், இங்கே ஆப்பிள், ஆமாம் வாட்டர் மெலன், இங்கே பாருங்கள் திராட்சை பழம், உங்களுக்காக இங்கே பாருங்கள் கேரட்டு, நம்ம இந்த நூக்கல் மங்களா அது மாதிரி ரொம்ப நம்ம போட்டிருக்கான். இதெல்லாம் அப்படியே சுரைக்காய், சுக்கினி, எல்லாம் வெள்ளரிக்காயோட அக்கா தங்கச்சி வகை எல்லாம் பார்த்துட்டிங்களா. இப்படியே 1,00,000 காய் இருக்குது அந்த கடையில். சன்ஃபார்மில் டைரெக்டாக விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணி அவங்க விற்கிறாங்க. ஓகேவா. இதெல்லாம் இறங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி அல்லது இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சு இறக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்க பாருங்கள், பார்த்தீங்களா. மக்காச்சோளம் ஊரில் கூட இப்போ கிடைக்காது, மருந்துக்கு கூட கிடைக்காது. ஆனால் இங்கே மக்காச்சோளம், கத்திரிக்காய், முள்ளங்கி, ஆரஞ்சு கொடிய மேண்ட்ரின், கொடிய ஆரஞ்சு, பேரிக்காய், எத்தாதிரி பிள்ளை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பூசணிக்காய். இப்படி தான் இருக்கும்.